அண்மை செய்தி. நடிகர் விஜயன் தாவேகா பூந்தமல்லி வேட்பாளர் பிரகாசம் என்கிற குட்டி மீது திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 6 மாதங்களுக்கு முன்னர் திருவள்ளூரில் தாவேகா பொதுச் செயலாளர் புசிகான் நிகழ்ச்சியில் மகளிர் அணி நிர்வாகிக்கு பாலியல் வன்கொடுமை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நடிகர் விஜயன் தாவேகா பூந்தமல்லி வேட்பாளர் பிரகாசம் என்கிற குட்டி மீது திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவேகா செயலாளராக இருப்பவர் பிரகாசம் என்கின்ற குட்டி நேற்று முன்தினம் விஜய் தாவேகா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதில் பிரகாசம் என்கின்ற குட்டி பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருவள்ளூரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தாவேகா மாநில கலந்து கொண்டார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது மகளிர் அணி நிர்வாகி ஒருவரை பிரகாசம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் இருந்தது. இது குறித்து தாவேகா தலைமைக்கு அந்த பெண் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுப்பதாக கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட தன் கணவருடன் வருகை தந்து பாலியல் சீண்டல் அளித்த தாவேகா வேட்பாளர் பிரகாசம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்திருந்தார். அவர் புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் நகர போலீசார் குட்டி என்கின்ற பிரகாசம் மீது 6 பிரிவுகளில், அதாவது 296B பிரிவு, 74 பிரிவு, 75(2) பிரிவு, 79 பிரிவு, 3513 பிரிவு என ஆகிய 4 பிரிவுகளின் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். புகார் அளித்த பெண்ணிடம் முதல் கட்டமாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட பின்னர் பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் பிரகாஷிடம் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி கொடுக்கவில்லை என்பதால் தனது கணவர் மீது பொய்யான புகார் அளித்துள்ளதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிரகாசம் என்பதன் மனைவியும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.